ஹாய் கைஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் குட். உங்கள் எல்லாரையும் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா வந்து ஒரு லாங் வீடியோ சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நாள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுடே இஸ் த லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் மை ஃபர்ஸ்ட் கம்பெனி. எஸ், நான் ஒர்க் பண்ண கம்பெனியோட கடைசி நாள். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் ஒர்க் பண்ண கம்பெனி பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். காலேஜில் பேசுகிறாங்க. அடிக்கடி சமீபமாக நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு கம்பெனியாக இருக்கும். டிசிஎஸ்ன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், நியூஸ்லேயே இருக்கட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், இன்னும் வந்து திரும்ப கன்வெர்ட் பண்ண பார்த்தாங்க. நான் வந்து கன்வெர்ட் ஆக முடியாட்டாங்களா, ஸோப்பா நீ கிளம்புப்பா அப்படின்ட்டாங்க. சும்மா சொன்னால் அப்படிலாம் கிடையாது. இது மாதிரியான வந்து கன்வெர்ட் பண்ணுற விஷயம்லாம் வந்து நார்த் இந்தியாவில் நடக்குது. அதாவது உத்தரப்பிரதேஷோ சம்திங் ஏதோ நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் எங்கேயோ நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ. ஸோ அதுக்கான தக்க தண்ணியும் கிடைச்ச மாதிரி தான் நியூஸ் இன்ஃபர்மேஷன் வந்த மாதிரி எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியாமல் நம்ம வந்து அந்த கான்ட்ரவர்சியில் நம்ம இறங்க தேவையில்ல. ஸோ இட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக வந்து நான் குவிட் பண்ணுறேன். ஓகே, அதாவது ஒரு பழமொழி இல்லை, எண்ணெயில் எள்ளு காயலாம், எலி புழுக்க எதுக்கு காயுதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் கம்பெனியில் க்ரோத் தேவைப்படுறவங்க காயலாம், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக அனுபவிக்கலாம். எலி புழுக்க சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு நான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஏன்னா என்னோடய பேஷனே வேறு. ஸோ அதை நோக்கி தான் நம்ம போகணுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அதனால தான் நான் பிக் பண்ணுறதுக்கான காரணமே, சரி நம்ம எதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம காயணும் அப்படின்றதுனால தான் இந்த கம்பெனியை நான் வந்து பிக் பண்ணுறேன். நிறைய பேர் யோசிக்கலாம், இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு பிக் பண்ணுறேன்ட்டு அப்படின்ட்டு எங்கள் வீட்லேயும் உட்கார சொன்னாங்க. பட் என்ன பண்ணுறது, தேவை நம்ம சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். ஸோ அதை நோக்கி நம்ம பயணிப்போம் அப்படின்றதுக்காக இந்த கம்பெனியை பிக் பண்ணிட்டேன். கடைசியாக இப்போது அதில் வந்து நான் சக்சீட் ஆனாலுமே சரி, சக்சீட் ஆகாமலுமே சரி, சக்சீட் ஆனால் ஓகே இட்ஸ் வெல் அண்ட் குட். சக்சீட் ஆகாமல் இருந்தால் ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு ஐடி கம்பெனி தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ லெட்ஸ் இனிமேல் நல்லது நடக்கும், கண்டிப்பாக நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையில் வந்து அசட்லாம் சப்மிட் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு நம்ம ஓடுவோம். இது வந்து இந்த சென்னைக்கு வந்து என்னென்ன லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் அவங்ககிட்ட. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஹேர் லாஸ் பயங்கரமாக ஆச்சு. இங்கே இருக்க அட்மாஸ்பியரால் தண்ணியாக என்னன்னே தெரில. ஸோ ரொம்ப ஹேர் லாஸ் ஆகிட்டு அது சும்மாவே அப்படியே உதிர்ந்து கொட்டுது அப்படியே. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டெம்பர் லூஸ் ஆகுது எனக்கு நிறையா. டப்புன்னு மாற்றி விட்டுறேன், யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாமல் நான் மாட்டின ஏதாவது ஒன்று பேசி விட்டுடுறேன். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறையா கோவப்பட ஆரம்பித்தேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வாரம் வந்து பாண்டிச்சேரி, அதாவது இங்கேருந்து பக்கத்தில் தான். ஸோ நான் அங்கே போவேன். அங்கேருந்து யாராவது வந்து என்னை பார்க்க வரலனா வரலனா வந்து அவங்ககிட்ட ஃபோன் அடிச்சு ஏன் நான் வந்து பார்க்கலாம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டை போடுவேன். எதுக்காக அது மாதிரி போடுவேன், எதனால் நான் இது மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு தெரியல. அது நிறைய பேருக்கு தொல்லை பண்ணுற மாதிரி இருக்கும் நான் கேட்குறது. ஆனால் நிறைய பேர் வந்து அதில் புரிஞ்சிக்கிட்டு, என்னோடய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் வந்து என்னை புரிஞ்சிக்கிட்டு வாரம் வந்தனா கால் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்துட்டியாரா, வா உங்கள் வீட்டான தான் இருக்கான், வா வைட்டன் போவோம், வைட்டன் பண்ணி நாங்கள் ஜாலியாக சில் பண்ணிட்டு இருப்போம். இப்போ அந்த ஃப்ரெண்டை தான் அவங்ககிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அவனும் நானும் தான் இப்போ வந்து லேப்டாப் சப்மிட் பண்ணிட்டு நம்ம வந்து பாண்டிச்சேரி போனால் போகிறோம் பைக்கில். ஸோ அந்த ஒரு ஜெம்மை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எஸ், உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்டு. ஹாய் சொல்லுவேன். எப்போ வந்து நான் வந்து சென்னையிலேருந்து நான் ஊருக்கு வந்தாலும் வாரம் ஊருக்கு வரும்போதெல்லாம் வந்து கால் பண்ணி வண்டியாடா வந்து கேட்டு வர பைட்டம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் கூட்டு போகிற ஆளுங்க நான் எப்பயுமே நான் வந்து கடுப்பாக சொல்லிட்டேன். யாருமே கால் பண்ண முடியாங்க, யார் வேறு பண்ண முடியாங்க. அந்த நேரத்தில் வந்து இவன் அவளை புரிஞ்சுக்கிட்டு கால் பண்ணுற ஆளு இருக்கான். ஸோ ஃபீலிங் கேட்ஃபுல் ஃபார் தட். விஐபி கைஸ், வேலை இல்லை, இது வெட்டியாக தான் சுற்றின்னு இருக்கும். அதனால நம்ம நம்பருக்கு கால் பண்ணி நைட் ஆனால் ஷெட்டில் விளையாட போகிறது, வெளியில் போகிறது, சுற்றுறது நிறையாவே இருக்குது. சாப்பிட்டு பேசலாம். பாய். ஸோ கைஸ், திஸ் இஸ் மை கம்பெனி. நம்ம அசட் சப்மிட் பண்ணுறதுக்காக இப்போ வந்திருக்கோம். ஸோ அசட் சப்மிட் பண்ணிவிட்டு நம்மளோட நண்பர்களை பார்த்துட்டு, அதாவது நண்பர்கள்னு சொல்லறதா இல்லை வந்து கொலீக்ஸ்ன்னு சொல்லவான்னு தெரியல. ஸோ அவங்க நம்ம பார்த்துட்டு கடைசியாக பாயின்னு சொல்லிவிட்டு போவோம். ஸோ கைஸ், எஸ் நம்ம அசட் சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை கீழே வர சொல்லியிருக்கோம். இப்போ அவங்கள தான் வெயிட்டிங். ஹாய் சொல்கிறா பாய் சொல்லுங்க. பாய் யூடியூப்ல ரிலீஸ் ஆகும். பேசுங்க, என்னை பற்றி வந்து பெருமை பேசுங்க. நல்லபடியாக
என்ன பற்றி பேச நல்லபடியா முன்னேறு. முன்னேறு. எங்களோட Bye. blessings வாழ்த்துக்கள். எப்பவுமே உனக்கு இருக்கும். சபரிவாசன் friend. ரிதீஷ் நம்ம mother tongue லயே create பண்ணிட்டாங்க. ஒரு புன்னகையை போட்டாதான்டா ரிதீஷ் வீடியோவே மங்களகரமா இருக்கு. அண்ணன் என்ன எடுக்காத என்ன எடுக்காத என்ன சேர்க்காத. எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது எல்லாமே லாஸ்ட்டு சொல்கிறதுக்கு. ஸோ லாஸ்ட்டாக ஐடி கார்டோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இப்போ வந்தேன். ஸோ லாஸ்ட் ஐடி கார்டோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எஸ், டேக்கிங் திஸ் பியூட்டிஃபுல் மெமரி அண்ட் மூவிங் ஃபார்வர்ட்.